வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களை கொளத்தூர் காவல் மாவட்ட ஆணையர் பாராட்டி வாழ்த்து. தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டது. இந்நிலையில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் 506 வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. தேர்தல் நடைபெற்ற ஏப்ரல் 23 அன்று கொளத்தூர் காவல் மாவட்டத்திற்குட்பட்ட மாதவரம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் குமார் தலைமையில் மாதவரம், புழல் ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு புழல் உதவி ஆணையர் சிபுகுமார் அறிவுறுத்தலில் பேரில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் அடங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேர்தல் பாதுகாப்பு பணியின் போது எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு கொளத்தூர் மாவட்ட துணை ஆணையர் குமார் தனது நன்றியை தெரிவித்து சிறப்பாக பணியாற்றிய காவலர்களை வாழ்த்தி தேநீர் விருந்து அளித்தார். இதில் கொளத்தூர் காவல் மாவட்டத்தில் அடங்கிய மாதவரம், புழல் காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் பார்த்துருக்கோம். சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் நிறைய பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு காலத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி சில இயல்புகளோடு நடக்கும். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் சில கொஞ்சம் நிறைய வித்தியாசம், நிறைய அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். நிறைய புது ஓட்டர்ஸ், நிறைய இளைஞர்கள் எல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சகஜமாக நம்மளோட பணியை நம்ம திருப்தியாக செய்கிறதுக்கு நம்மளோட உயர் அதிகாரிகள் தான் காரணம். பர்டிகுலராக நம்ம சிஓபி சாரில் இருந்து நம்ம அடிஷனல் கமிஷனர், நம்ம ஜேசி மேம், நம்ம டிசி சாரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம பாதி கூட நம்ம ஃபாலோ பண்ணோமா என்னங்கிறது தெரியல. ஆனால் பெரிய பப்ளிக் சைட்லேருந்து நம்ம சிஓபி சாருக்கு ஃபோன் கால் வந்து போலீஸுடைய ஆக்டிவிட்டீஸ் ரிட்டையர்ட் சென்னை சிட்டியில் ரொம்ப மெச்சத்தகுந்த மாதிரி இருந்தது. எங்கேயுமே விமர்சனம் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த போலீஸுமே எந்த குரூப்லையுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஓபி சாருக்கு நிறைய பப்ளிக் கால் பண்ணி மிஸ் பண்ணியிருக்காங்க. சார் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. நம்ம பழைய சிஓபி சாருக்கும் ஃபோன் கால் பண்ணியிருக்கு. பழைய சிஓபி சாரும் புதுசாக சிஓபி சார் வந்து கால் பண்ணி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சார் வந்து வந்த உடனே சொன்னார், ஏதாவது ஒரு சார் கம்பெனியோ ஒரு எமர்ஜென்சியோ அடுத்த ஏஜென்சிக்கு முன்னாடி போலீஸ் வந்து யூனிஃபார்ம் எடுத்து வர அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே ஒன்று அப்படி நீங்கள் ஓடி தான் அந்த நகரை நீங்கள் வந்து கவர் பண்ணணும்னா அடுத்தடுத்து போலீஸை போட்டுருங்க. உங்கள் பாயிண்டில் நின்று நீங்கள் செப்பரேட் பார்த்தா போதும். அடுத்த பாயிண்ட்டு அடுத்த பாயிண்டில் இருக்கிற போலீஸ் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு ராக்கி சட்டைக்கு வந்து எதுவும் சேகாரம் இல்லாத அளவுக்கு ஓடுறதோ இல்லை பணிகளை செய்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸை எடுக்கணும். அதேமாதிரி சார் சொன்னது கமிஷனருக்கு என்னவோ அதே தான் கடைசி லெவலில் இருக்கிற கான்செப்ட். கடைசி லெவலில் ஒரு கான்செப்ட் கொண்டுன்னா அதை தான் கமிஷனர். ஸோ அப்படி தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அதை அப்படியே ரீச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் 10 டேஸில் சார் சொன்னதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தேங்க்ஸ் சொல்லும்போது சிஓபி சார் சொன்னது அதாவது மனசிலிருந்து சொன்னாங்க. அதர் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, கவர்மெண்ட்டு, அதர் பப்ளிக் செக்டர்ஸு எல்லாமே வந்து என்டையர் சென்னை சிட்டியில் எங்கேயுமே வந்து போலீஸோட அராஜகன்ற அளவுக்கு எதுவுமே ஒரு சின்ன ஒரு ரிமார்க்ஸ் கூட இல்லை. அதுக்கு வந்து இந்த சென்னை சிட்டி போலீஸோடைய அந்த 2.5 மாத உழைப்பு, திரும்ப மீட்டிங் போட்டு திரும்ப அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நாம்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து நம்மளுடைய மக்களுடைய மனநிலை புரிஞ்சிக்கிற விதம், ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கிற விதம், இது எல்லாருக்குமே இருக்குது. அது எங்கேயுமே டிகர் ஆகாத அளவுக்கு பூஸ்டப் பண்ணிகிட்டே இருங்க. வர எங்கர் ஜென்ரேஷனும் அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். இருக்கிற அடுத்தடுத்த பந்தோபஸ்தும் சரி நல்லபடியாக பார்த்து பிடிக்கிறத இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஒரு 2 நிமிஷம்
சார்பாக நமது கொளத்தூர் காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கு மரியாதை இந்த பொன்னாடி